இலங்கையினுடைய வரலாற்றில் முதல் தடவையா අද දිනේ දකුණු පළාතෙන් මත්ද්‍රව්‍ය කිලෝග්‍රෑම් හැටියට ගත්තා 600කට ආසන්න ප්‍රමාණයක් ලොරි රථයක් පරීක්ෂා කිරීමේදී ආසන්න තිබ්බා. එම ලොරි රථය පිටින් බැලු බැලමට පේන්න කොමඩු පටවපු ලොරි රථයක්. மிக மோசமான அளவுல மிக பாரிய அளவிலான போதைப் பொருள் தரையில அதாவது நாட்டுக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட முதல் சந்தர்ப்பமாக இன்றைய நாள்ல பதிவாகிருக்கின்றன பாருங்க. கிட்டத்தட்ட 600 முதல் 650 கிலோகிராம் இடையுள்ள போதைப் பொருட்கள் ஒரே நாள்ல ஒரே பகுதியில் வைத்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை காலமும் கடல் வழியாக அல்லது விமான நிலையம் மூலமாக இலங்கைக்குள்ள கடத்தி வரப்பட்ட போதைப் பொருட்கள் தான் அதிகளவான தொகையாக கண்டுபிடிக்கப்பட்ட தொகையாக ஒரே நாள்ல இருந்தது, ஒரே தரத்தில் இருந்தது. ஆனா இன்றைய நாள்ல நாட்டுக்குள்ள ஒரு ஊர்ல மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய பாரியளவான தொகையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த தொகை எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, இதுல என்ன இருக்கு, எங்கெங்கெல்லாம் இது சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்றதான் சுருக்கமா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதோட இன்றைய நாளுக்கான முக்கியமான செய்திகளையும் பார்க்க போறோம். தங்காலை வைத்தியசாலையில நேற்று ஒருவர் அனுமதிக்கப்படுறாரு சுயினம் காரணமாக. இந்த சுயினம் காரணமாக அனுமதிக்கப்பட்டவர் உயிரிழக்கிறாரு. உயிரிழந்ததுக்கு பிறகு தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது. எப்படி உயிரிழந்தாது, என்ன விடயம் அப்படின்ற கவனம் செலுத்தப்படுது. அதுக்கு பிறகு இவர் போதைப் பொருள் அல்லது ஏதாவது ரசாயனம், ஏதாவது நச்சுத்தன்மை உள்ள ஒரு பொருள் உட்கொண்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தேகம் ஏற்பட்டது. இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்படுது. போலீசார் அது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பித்து இவர் எங்கிருந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அப்படின்ற தேடல்களை ஆரம்பிக்கிறாங்க. அந்த தேடல்கள் காரணமாக இன்று காலை இந்த இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க போலீசார். இந்த இடம் தங்காலை சீனி மோதல அப்படின்ற ஒரு பிரதேசம், ஒரு வீடு. அந்த வீட்டை சோதனையிட்ட பொழுது அங்கு 2 பேர் உயிரிழந்த நிலையில மீட்கப்படுறாங்க. இந்த சம்பவம் இன்று காலையில ஆரம்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த வீட்டை பரிசோதனை செஞ்சதுல அங்கு 200 கிலோகிராம் எடை உள்ள போதைப் பொருள், ஹெரோயின், ஐஸ் போதைப் பொருள், அதோடு ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ரசாயனங்கள் என்று ஏராளமான போதைப் பொருட்கள், பெருந்தொகையான போதைப் பொருள், 200 கிலோ போதைப் பொருள் சொல்லப்படுது. இந்த அளவு கண்டுபிடிக்கப்படுது. இதனைத் தொடர்ந்து விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படுது. விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் தங்காலை எரிபொருள் நிலையத்துக்கு அருகாமையில் வைத்து ஒரு லொரிய சோதனைடுறாங்க. அந்த சோதனையிலையும் போதைப் பொருட்கள், பெருந்தொகையான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. அதுலேயும் ஹெரோயின், ஐஸ் போதைப் பொருள் என்று பொருட்கள் கண்டுபிடிக்கப்படுது. அதோடு துப்பாக்கிகளும் அதிலிருந்து கண்டெடுக்கப்படுது. அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு லொரி, இது 3வது இடமாக பதிவாகிற இடம். ஏற்கனவே இன்று காலையில 2 பேர் இறந்து கிடந்தாங்கள். அங்கிருந்து 200 கிலோகிராம் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதானே, அந்த வீட்டுக்கு அருகில் இருந்து இன்னும் ஒரு லொரியில் இருந்து அங்கும் ஏராளமான போதைப் பொருட்களும் துப்பாக்கிகளும் கண்டெடுக்கப்படுகிறது. எனவே இந்த 3 பக்கமாகவும் இன்றைய நாள்ல ஒரே பகுதியில, குறிப்பா தங்காலை பகுதியில வைத்து இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போதைப் பொருட்களுடைய மொத்த எண்ணிக்கையை இன்று உத்தியோகபூர்வமா போலீஸ் மற்றும் ஊடக பக்கமாக, போலீஸ் ஊடக பக்கமாகவும் பாதுகாப்பு அமைச்சின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு பக்கமாகவும் வெளியிட்ட தகவல் அடிப்படையில் 600 முதல் 650 கிலோகிராம் இடை உள்ள போதைப் பொருளாக இது இருக்கிறது. இன்னும் சரியான கணக்கு எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அளவு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்ப்பு கூறுறாங்க. அந்த அளவு மிகப்பெரிய அளவான பாரியளவான போதைப் பொருள் நாட்டில் முதல் தடவையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இது தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்கள், பலதரப்பட்ட விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருகிறது. கடந்த கால ஆட்சியாளர்களுடைய உதவியோடு இது நடந்திருக்கலாம். பல அரசியல்வாதிகள் இதோடு நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான கதைகளும் இப்பொழுது எழுப்பப்பட ஆரம்பித்திருக்கிறது. தொடர்பான விசாரணைகள் விரைவாக நடந்து கொண்டிருப்பதாக சொல்றாங்க. இதுல துப்பாக்கிகள் சொல்லும்போது சிறிய ரக துப்பாக்கிகள் 5 தோட்டாக்கள், ரவைகள், T56 ரக துப்பாக்கி என்று அதிநவீனமான துப்பாக்கிகளும் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க. இதுல ஓட்டமில்லன் கொண்டு போற மாதிரி மிக நுட்பமான முறையில் இந்த போதைப் பொருட்களை லொரியில வைத்து கடத்துறதற்கு தயார் நிலையில் இருந்த நிலையில் தான் இந்த போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இறந்தவர்கள் அல்லது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் அதிகளவான போதைப் பொருளை உட்கொண்டிருக்கலாம், இவர்களுடைய இறப்புக்கு காரணமாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்கட்ட விசாரணைகள் சொன்னாலும் இன்னும் உறுதிப்படுத்தப்படல. இது தொடர்பான இத்தனை சம்பவங்கள் தொடர்பாக ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்காரு. மேலதிகமான விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருகிறது. இலங்கையை பொறுத்தவரையில
இந்த மாதிரியான விஷயங்கள் அண்மை நாட்களா பாரிய அளவில் இந்த போதைப் பொருட்களை பிடிக்கிற சம்பவங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இது என்ன சொல்றது, இப்படி ஒரு தேடல், இப்படி ஒரு மாற்றம் நாட்டில் நடக்காமல் இருந்திருந்தா இன்னொரு 5-6 வருஷங்கள்ல நாட்டை எடுக்கவே முடியாத அளவுல போதைப்பொருள் மயமாகவும், போதைப்பொருள் பாவனையும், போதைப்பொருளுக்கு அடிமையாகிறவங்களும், போதைப் பொருளால இந்த நாடே நாசமா போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஏதோ ஒரு வகையில தடுக்கப்பட்டு இப்பொழுது இது ஓரளவுக்கு முன்னேற்றகரமான நிலையை நோக்கி செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. நீங்க இது தொடர்பாக என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இந்த 6 மாத காலம், 8 மாத காலத்துல மட்டுமே இலங்கைக்குள்ள, நாட்டுக்குள்ள மட்டும் பிடிபட்ட போதைப் பொருட்களுடைய மொத்த தொகை 5000 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. 5000 கோடி இன்றைக்கு பிடிச்சதை தாண்டி இதுவரைக்கும் பிடிக்கப்பட்ட போதைப் பொருட்களுடைய தொகையாக இது இருக்கு அப்படின்னு கணக்கெடுக்கப்பட்டு பாருங்க. எவ்வளவு பெரிய தொகை வருகின்ற நாட்கள்ல வெளிநாடுகள்ல பதுங்கி இருக்கிற, வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்ட முக்கிய 30 நபர்களை கைது செய்து நாட்டுக்குள்ள அழைத்து வர்றதுக்கான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எனவே இதோட மட்டுமில்லாம மேல் மாகாணத்தில் அல்லது இலங்கையில எங்கு போதைப்பொருள் தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு கிடைத்தால் இந்த இலக்கத்தோடு தொடர்பு கண்டு நீங்க தகவல்களை வழங்கலாம். தகவல்கள் வழங்குறவங்களுடைய பேர்கள், விவரங்கள் ரகசியப்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேற்று இரவு அவசரமாக ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டது. எல்லாருக்குமே தெரியும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வெளிநாட்டுக்கு இப்போ சென்றிருந்தாலும் கூட அவருடைய பரிந்துரையின் பேரில் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது. இது மின்சாரம் தொடர்பான அத்தனை சேவைகளையும் அத்தியாவசிய சேவையாக அறிவித்து தான் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது. இதுக்கு காரணம் இப்பொழுது மின்சார சபை ஊழியர்கள் நடத்துகின்ற வேலை நிறுத்த போராட்டம் அதிகளவான உச்சத்தை எட்டி கொண்டிருக்கிறது. இப்பொழுது மின்சாரம் துண்டிக்கப்பட்டாலும் அதை மீள் இணைக்கிறதுல பெரிய அளவான தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. வரும் நாட்களில் இது இன்னும் நீடிக்கலாம் அப்படின்ற பலதரப்பட்ட காரணங்களை முன்வைத்து இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டது. இது ஒரு முக்கியமான விஷயமாக நேற்றைய நாளில் பார்க்கப்பட்டது, இன்று முழுதும் பார்க்கப்பட்டது. இன்று சற்று நேரத்துக்கு முன்பு ஜனாதிபதி அலுவலகம் ஒரு தகவலை அறிவிச்சிருக்காங்க. அதாவது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற மின்சார சபை சீர்திருத்தமானது தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கக்கூடிய அல்லது தனியார் துறைக்கு ஒப்படைக்கக்கூடிய அந்த நடவடிக்கை அல்ல. எந்த காரணம் கொண்டும் தனியார் நடவடிக்கைக்கு அல்லது தனியாருக்கு ஒப்படைக்கப்பட மாட்டாது. இப்ப இருக்கிற மின்சார சபையை நட்டத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கும் மின்சார சபையினுடைய மறுசீரமைப்பாக இது இருக்கும். அதற்காக தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறதே தவிர மின்சார சபை எந்த காலத்திலும் தனியார் துறைக்கோ அல்லது தனியார் துறையோட கண்காணிப்புக்கோ விடப்பட மாட்டாது. அரசாங்கத்தினுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இது இருக்கும் அப்படின்னு ஜனாதிபதி ஊடக பிரிவு அல்லது ஜனாதிபதி செயலகம் என்ற நாளை தெரிவித்தது. ஜனாதிபதியினுடைய கருத்தாக இது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல மின்சார சபை ஊழியர்கள் எந்தெந்த துறையில எந்தெந்த பகுதியில இருந்தாங்களோ அவங்களுக்கு வழங்கப்படுகிற சலுகைகளும் அவங்களுக்கு வழங்கப்படுகிற கொடுப்பனவும் சம்பளம் எல்லாமே அதே அளவில் இருக்கும், எதுவும் குறைக்கப்பட மாட்டாது அப்படின்றதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது மின்சார சபையினுடைய இந்த நடவடிக்கையானது எல்லாருக்கும் ஒட்டுமொத்த நன்மையை ஏற்படுத்தக்கூடிய, நட்டத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய வகையிலான பல சீரமைப்புக்குள்ள இதுக்குள்ள கொண்டு வந்ததாக சொல்லியிருக்காங்க. எனவே இந்த விடயம் இன்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், நாளுக்கு நாள் இந்த மின்சார சபை ஊழியர்களுடைய போராட்டங்கள், எதிர்ப்பை அதிகமாக அரசாங்கம் சம்பாதித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக இது தொடர்பாக விளக்கம் அளிக்கப்படுகிறது. இதுல ஒரு விஷயம் நேற்று நாங்க பேசிய விஷயம் தான், மின்சார சபை மிகப்பெரிய நட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. கடந்த நேற்றைய வீடியோல அது இவ்வளவு நட்டம் அப்படின்றது நமக்கு தகவல் கிடைக்காம இருந்தது. கடந்த 6 மாத காலத்துல 950 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. 950 கோடி, கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இந்த நட்டத்தை ஈடு செய்யறது அப்படின்றது அவ்வளவு இலகுவான விஷயம் இல்லை. உடனடியாக மின்சார சபை அரசாங்கத்திலும் கோரியிருக்கிறது 8% அதிகமான அல்லது 8க்கும் 10க்கும் இடையிலான சதவீதத்தை அதிகரியுங்கள் மின் கட்டணத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது விரைவில் நடக்க போது, வார மாதம் நடுப்பகுதிக்குள் அல்லது ஆரம்பத்தில் இது நடக்க வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. 72 லட்சம் மின் இணைப்புகள் நாட்டில் இருக்கு. இந்த 72 லட்சம் மின் இணைப்புகளும் பாதிக்கப்படுறதுக்கு முதல்ல இந்த கட்டணத்தை உயர்த்துங்க அப்படின்னு மாதிரி பரிந்துரை செய்திருக்காங்க. நம்மளுடைய வாகனங்கள் இருக்கு தானே, இந்த வாகனங்களுடைய விண்ஸ்கிரீன், முன் கண்ணாடி, இதுல ஆண்டு லைசன்ஸ் அந்த கொடுப்பாங்க, ஒரு வருஷமும் கொடுப்பாங்க ஆண்டு லைசன்ஸ். இதை மட்டும்தான் ஒட்ட முடியும். விண்ஸ்கிரீன்ல எந்த விதமான ஸ்டிக்கர்களோ பேர் பலகைகளோ பதாதைகளோ எதுவுமே வைக்கக்கூடாது. இது கடுமையான சட்டமாக கொண்டு வரப்பட்டது. ஏற்கனவே இருக்கிற சட்டம் தான் இதை அமல்படுத்தியிருக்காங்க. இப்ப இதுல அரச
அலுவலகங்கள் அரச ஊழியர்கள் தங்களுடைய புகைப்பட அந்த லோகோக்களை வைக்கிறது அல்லது வைத்தியர்கள் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான எதுவுமே வைக்கக்கூடாது. இது எல்லாருக்கும் சட்டம் பொதுவானது. பொதுமக்களுக்கு மட்டுமன்றல, எல்லாருக்கும், அரச ஊழியர்களுக்காக இருக்கட்டும், நாட்டில் இருக்க எல்லாருக்குமே பொதுவான சட்டமாக இருக்கும். அந்த ஆண்டு லைசன்ஸை மட்டும்தான் நீங்க காட்சிப்படுத்த முடியும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான பேசுபொருளாக என்று மாறி இருக்கிறது. நிறைய விஷயங்கள் இதில் பேசப்படுது. நேற்று நாம ஒரு விஷயத்தை பேசியிருந்தோம். சாரதிகள், புது போக்குவரத்தில் இருக்கிற சாரதிகளுக்கு அனுமதி பத்திரம் ஒன்று வழங்க போறாங்க. இதுல நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. எங்க எடுக்கிற எப்படி எடுக்கின்ற மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இனிதான் அது தொடர்பாக அறிவிக்கப்பட போகுது. இதுல யாரால அனுமதி பத்திரம் எடுக்கணும் அப்படின்ற பெரிய ஒரு கேள்வி இருக்கு. எங்கள்கிட்ட சாரதி அனுமதி பத்திரம் இருக்கு தானே, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, நாங்களும் எடுக்கணுமான்னு கேட்குறாங்க. இல்ல, அப்படி இருந்தாலும் இந்த லைசன்ஸ், அதாவது புது போக்குவரத்தை பயன்படுத்துறவங்க அல்லது அதை டிரைவிங் பண்றவங்க இது கண்டிப்பா எடுக்க வேண்டியிருக்கு. அது 3 வீலா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், வேனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் புது போக்குவரத்தை பயன்படுத்துறவங்க இவங்க இந்த புது போக்குவரத்தை பயன்படுத்துறதுக்கு அல்லது இது நடத்தி செல்வதற்கு தகுதியான சாரதிகளா என்பதை பரிசோதனை செய்து இந்த அனுமதி பத்திரம் வருடா வருடம் வழங்கப்பட இருக்கிறது. அதைத்தான் நீங்க எடுத்துக்கொள்ளணும் வருகின்ற டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர். எனவே இதுக்கு பிறகுதான் நீங்க ஆட்டோ ஓட்டலாம் அல்லது எது வேணாலும், மக்களை ஏற்றி கொண்டு போற எந்த போக்குவரத்து சேவையாக இருந்தால் நீங்க அதை செய்யக்கூடியதாக, இல்லாட்டி செய்ய முடியாது. இது கடுமையான சட்டமாக இருக்க போகிறது வருகின்ற ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல். எனவே இந்த விஷயங்களும் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.